ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். தீபாவளி போனஸு அறிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். என்னன்னாக்கா, புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு பரிசீலனை செய்யப்பட்டு கூடிய விரைவில் அதற்கான ஃபர்ஸ்ட் லிஸ்ட் செலக்டட் கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு விட போகிறாங்க. அது எப்போனா தீபாவளிக்கு முன்னதாக விட போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் கிடைக்குமா என்ற கேள்விக்கு, பத்திரிகையாளர் கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் இதற்கான பதில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் கொடுத்தார். அதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சிறப்பாக செயல்படுகிறது. ஆனாலும் இதில் சில குறைகள் உள்ளன. மக்களுக்கு பலருக்கும் இன்னும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள். அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய மொத்தம் 60% பேர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் குறைதீர்ப்பு ஒவ்வொரு கிராம வாரியாக நடத்திட்டு வராங்க. அந்த கிராமத்தில் நடக்கிற குறைதீர்ப்பில் 60% பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற கேட்டாங்க செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள்கிட்ட. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான பதில் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் பரிசீலித்து கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக கூடிய விரைவில் இதற்கான நல்ல தீர்வு காணப்படும். தகுதியான அனைவருக்குமே கிடைக்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் தகவல் கொடுத்தது என்னென்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,15,00,000 பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமே 1,73,000 பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும். ஓரிரண்டு மாதங்கள் அவர்கள் கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பம் செய்தவர்கள் தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தெரிவிக்கிறது. அதாவது அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்கள் 45 நாட்கள் பதில் அளிக்கப்படும் என்று தமிழக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைந்தன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி பதிலை பெற வேண்டும். ஆனால் இவர்களுக்கு பதில் அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களை தமிழக அரசாங்கம் வெளியிடும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கீழ் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனு நிலையை அறிய அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைய இணையதள முகவரியில் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் திட்ட பயனாளிகள் மற்றும் தகுதியானவர்கள் குறித்த தகவல் சமீபத்தில் வெளியாகின. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. அவற்றில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நிதி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்தனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரப்போகுது. முதல் கட்டமாக தேர்வானவர்கள் அக்டோபர் 15க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க. தீபாவளி பரிசாக புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வரப்போகுது. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பல்வேறு அப்டேட் வந்து கொண்டே இருக்கின்றன. அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.